ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போ வந்து ஈரான் பற்றிய அப்டேட் வந்து பேச போகிறோம். என்னென்னா, அங்கே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அ இ அமெரிக்கா ஈரான் மேலே போர் தொடுக்க போகுது, ஏர் ஸ்ட்ரைக் பண்ண போகுது அப்படின்னு வந்து சீரியஸான வந்து எல்லாரும் உண்மையிலேயே உலக நாடுகளே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ட்ரம்ப்பும் அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் வந்து கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க. பின்வாங்கினதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் வழக்கம் போல் அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒருத்தரை வந்து பண்ணாமல் நாங்கள் வந்து இப்போ யாரையுமே புரொட்டஸ்டர்ன்னு சொல்லி இப்போ பிடிச்சி வச்சிருக்க ஆட்களில் வந்து தினந்தோறும் அவங்க வந்து நிறைய மரண தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தரை வந்து அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறுத்தி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, அந்த ஒரு வெளியுறவு ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சொன்னதுனால, அவர் என்ன சொல்லிட்டாங்க வந்து ட்ரம்ப் அவர் நேத்து வந்து அங்கே ஓவல் ஹவுஸில் வந்து பேசும்போது என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து அவங்க எந்த தண்டனையும் கொடுக்கல, புரொட்டஸ்டரை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களே, அவங்கள வந்து யாரையுமே நாங்கள் வந்து இப்போதைக்கு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணலை. நாங்கள் வந்து ஆனாலும் அங்கே ஈரானில் இருக்கிற மனித உரிமை அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகே. அப்போ என்னென்னா, ஆக்சுவலாக அங்கே வந்து இதுவரைக்கும் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, இந்த கலவரத்தினால இறந்து போயிருக்காங்க அப்படின்ற கணக்கு என்ன வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2600லேருந்து 12,000 வரைக்கும் வந்து இறந்துருக்கலாம். ஏன்னா, இன்னும் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு அங்கே வந்து மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு. அதாவது அரசு வந்து அவங்கள பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளே வச்சு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கலவர கூட்டம், அதாவது நீங்கள் வந்து போராட்டம் புரொட்டஸ்ட் போராட்டமாக இருந்த கூட்டத்தில் ஐஎஸ்ஐஎஸ் உளவாளிகளை விட்டு மாதிரி இவங்க ஈரான் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் குற்றம் சாட்டுறாங்க. அதாவது மொசாடு ஆட்கள் வந்து உள்ளே பூந்து அவங்க தான் கலவரத்தை உண்டு பண்ணி அவங்க நிறைய துப்பாக்கி சூடு பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் அங்கே வந்து மரணங்கள் வந்து போராட்ட மரணங்கள் வந்து நிறையா நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஈரான் குற்றம் சாட்டுது. ஆனால் வழக்கம் போல் ஆரம்பத்தில் வந்து நெத்தன்யாகு என்ன பண்ணார், போராட்டக்காரர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன், உங்களுக்கு என்ன உதவி தேவைன்னாலும் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் ஒரு 13 நாள் 14 நாள் போராட்டம் கண்டினியூ ஆகும்போது போராட்டத்தோட வீரியம் வந்து குறைய ஆரம்பித்தது. அப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் நெத்தன்யாகு வந்து ஒன்றும் சொல்லாமல் அமெரிக்காவை வந்து என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், அமெரிக்கா சொல்கிறபடி நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவர் வந்து அமைதியாக ஒதுங்கி உண்மையிலே கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. அப்புறம் அமெரிக்கா என்ன சொல்லிருச்சு, அங்கே வந்து போராட்டக்காரர்களை வந்து யாரும் அப்படின்னு அதனால் நாங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், மக்கள் உரிமைக்கு ஏதாவது அங்கே பங்கம் வந்துச்சுன்னா உடனே நாங்கள் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஈரானில் இருக்கிற அமெரிக்கர்கள் யார் இருந்தாலும் உடனே வெளியேறுங்கன்னு சொல்லி வெளியேற சொல்லிட்டாங்க. அப்புறம் யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற அந்த கண்ட்ரிகள் எல்லாமே அவங்க மக்களை வெளியேற சொல்லிட்டாங்க. இந்தியா வந்து எம்பசி மூலமாக அறிவிப்பு கொடுத்துருச்சு. அங்கே இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட 10,000 11,000 பேர் பக்கம் இருக்காங்களா, முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து இந்தியாவுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டாங்க. அது போக கத்தாரில் இருக்கிற அல் உதேத் ஏர்பேஸில் ஒரு 10,000 பேர் பக்கத்தில் அமெரிக்காவோட வீரர்கள் இருக்காங்க. அவங்களும் பெரும்பாலும் வந்து அங்கேருந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு, இல்லை ஏர் ஸ்ட்ரைக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அங்கே அல் உதேத் ஏர் ஸ்பேஸ்லேருந்து ஏன் காலி பண்ணுறாங்க? ஒரு வேளை அமெரிக்கா வந்து இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு எல்லோரும் எதிர்பார்க்கும் போது அடிக்காமல், அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு கொஞ்சம் அசந்து உட்காரும்போது ஏர் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அந்த டவுட் வந்து நமக்கே வரும்போது, அங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தில் 1979லேருந்து இருக்கடி அந்த ரெஜிம் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அதுவும் போக அவங்க கூடவே இருந்த சமீபத்தில் ஏகப்பட்ட மொசாது உளவாளிகள் வந்து பிடிச்சி தூக்கில் போட்ட மரண தண்டனை கொடுத்த அந்த ஈரான் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்குமா? அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது 8 ஏர்பேஸு, அதாவது அமெரிக்காவோட ஏர்பேஸ் வந்து அங்கே யுஏஇயில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, சவுதியில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது. அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து ஏர்பேஸு மொத்தம் 8 ஏர்பேஸ் இருக்குது. அந்த 8 ஏர்பேஸையும் அடிக்கிறதுக்கு இவங்க ரெடியாக அவங்க மிசைல்ஸை வச்சுருக்காங்க. அது போக ரொம்ப முக்கியமாக இஸ்ரேலை வந்து நாசப்படுத்துறதுக்கு அத்தனையும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. ரொம்ப முக்கியமாக ரஷ்யாவிலேருந்து இஸ்கந்தர் ஏவுகணை வந்து இங்கே வந்து சேர்ந்துருச்சு. அது வந்து உண்மையிலேயே பயங்கரமான வந்து ஒரு மிகப்பெரிய கொலைகாரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அமெரிக்காவோட பேஸு அங்கே உக்ரைனில் வந்து பயங்கரமாக அடித்தது அந்த இஸ்காந்தர். அதை தடுக்கவே முடியலை அப்படின்ற ஒரு என்ன அதை பற்றின ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த இஸ்காந்தர் ஏவுகணை வந்து ஈரானுக்கு வந்து கொடுத்துட்டாங்க.
அப்படின்னு தகவல் தெரிஞ்சதுனால அமெரிக்கா பின்வாங்கியிருக்கு, இஸ்ரேல் பின்வாங்கியிருக்கு. ஆனாலும் ஈரான் வந்து இடையில திடீர்னு என்ன பண்ணாங்க, அ நோ ஃப்ளை ஸோன் சொல்லி ஈரான் மேலே யாரும் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி நோ ஃப்ளை ஸோன் இல்லாமல் அங்கே ஓப்பன் பண்ணா கூட பெரும்பாலான ஃப்ளைட் வந்து அ ம ஈரான் மேலே பறக்காம சுத்தி சுத்தி தான் இப்போ இன்னும் பறந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எதுக்கு வம்பு? ஒரு ஒரு 300 பேர் 400 பேர் ஆட்களோட வந்து அங்கே போகுது அப்படின்னா, இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு 60, 70, 100ன்னு சொல்லி ஃப்ளைட் வந்து டெய்லி அங்கே அது மேலே பறக்கும். அதில் நிறையா வந்து கார்கோ ஃப்ளைட் இல்லாமல் வந்து பேசஞ்சர் ஃப்ளைட் வேறு இருக்கும். அங்கே போய் அங்கே ஏதாவது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து இவங்க ஏவுகணைய வச்சு இந்த ஃப்ளைட் அடிச்சிட்டாங்கன்னா, தேவையில்லாம பயணிகள்லாம் வந்து இறந்து போவாங்களே அப்படின்ற பயத்தில, இப்போ பெரும்பாலான நாடுகள் அந்த அவங்களுடைய ஃப்ளைட்ட ஈரான் மேலே வந்து பறக்க விடல. ஆனா சில ஃப்ளைட்டு மட்டும் வந்து பறந்துக்கிட்டு வருது. அதில அவங்களுடைய மேப்ல எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. பறந்துட்டு வருதுன்னா, அது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ய ய சைனால இருந்தும், ரஷ்யால இருந்தும் கார்கோ ஃப்ளைட் தான் நிறையா ஈரானுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கார்கோ ஃப்ளைட்னு என்ன வருது? என்ன உப்பு, புளி, மிளகாயா வரப்போகுது அங்க? எல்லாமே வந்து வெப்பன்ஸ் நிறைய வந்து இறங்குது. அப்போ அந்த ரீஜனே வந்து பயங்கர டென்ஷனா இருக்கு. இதில ரொம்ப முக்கியமா அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு வந்து ஈரான் மட்டும் இல்ல. இப்போ பெரிய எதிர்ப்பு வந்து கத்தார். அடுத்த பெரிய எதிர்ப்பு வந்து சவுதி அரேபியா. இன்னொரு பெரிய எதிர்ப்பு வந்து துருக்கி. இவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு ஸ்ட்ராங்கா குடுக்கறதுனால, அப்போ சவுதி என்ன சொல்ட்டாங்க, இப்போ இந்த மாரி ஏர் ஸ்ட்ரைக்ன்னு வந்தாச்சுன்னா, சவுதி அரேபியாவோட வான்வெளிய அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. என்னன்னா, ஏன்னா இப்போ அடிக்க போறது அ அமெரிக்காவோட ஃப்ளைட்டு, ஏர்கிராஃப்ட் இங்கே இந்த பக்கம் கிராஸ் ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஈரான் வந்து திரும்ப நேரா அமெரிக்கால போய் அடிப்பாங்க. அந்த ஏர் பேஸ் வந்து சவுதி அரேபியால இருக்கு. அங்க அடிக்க ஆரம்பிச்சா, அவங்களோட முக்கிய வருமானமே பெட்ரோலியம் ப்ராடக்ட் அந்த ரிஃபைனரி. அதில அடிச்சு துவைச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சே. அப்புறம் சவுதி அரேபியா வந்து எந்திரிக்க முடியாது. அவங்களுடைய கனவு வந்து 2030ன்னு சொல்லி 2030ல எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும்னு பெரிய அளவு டெவலப்மெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி யுஏஇ அவங்களும் பயங்கரமான டெவலப்மெண்ட், டூரிசம் அட்ராக்ஷன் எக்கச்சக்கமா வந்து கனவுகளோட இருக்காங்க. அதே மாரி கத்தார். இதில் 2யும் தாண்டி வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில அமெரிக்காவோட ட்ரம்ப் வந்து அவர் இஷ்டத்துக்கு காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு பேசுறாரு. அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி பேசுறாருன்னு சொல்லி நெறையா தரவுகள் வந்துட்டு இருக்காம். அதனால அவரோட பிரச்சனை எல்லாம் அவரோட தனிப்பட்ட அல்லது அமெரிக்காவோட பிரச்சனைக்காக நாங்கெல்லாம் பலிகடா ஆகணுமா அப்படின்னு இந்த அரபு நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு அமெரிக்கா மேல இருக்கிற பயத்த விட இப்ப வந்து ஈரான் மேல பயம் அதிகம். அதனால இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் அ மரணம் வந்து சொல்லப்படுறது கிட்டத்தட்ட 12,000 மரணங்கள் அங்க. அப்புறம் எவ்வளோ பேர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 25,000 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அ ஈரான் கை ஓங்கியிருக்கா அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு பக்கம் வந்து ஈ ஈரான் கை ஓங்கியிருக்கு. புரொட்டஸ்டர் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது இன்னும் முழுசா வந்து அடக்கல. அதே நேரத்தில இன்னொரு பக்கமும் இருக்கு. ஈரான்ல இருக்கிற மக்கள் வந்து இன்னும் பசியோடையும், பட்டினியோடையும் இருக்காங்க. அங்க வந்து தண்ணீர் பஞ்சம் நெறைய இருக்கு. மழை இல்ல, தண்ணீர் பஞ்சம். டேம்ல பார்த்தா தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு பிரச்சனை, அங்க வாழ்வாதாரத்துக்கே நிறையா பிரச்சனை. அப்புறம் வெளிநாடுகள்லேருந்து உணவுப் பொருட்கள் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அ $1 உதாரணத்துக்கு ஒரு இங்க சவுதி அரேபியாவோட ரியால், சவுதி ரியால். அ $1 வாங்கணும் அப்படின்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 4 ரியால் குடுக்கணும். 3.8 சம்திங் 4 ரியால் குடுக்கணும். 4 ரியால் குடுத்தா $1 கிடைக்கும். ஆனா அதே இது ஈரான் வந்து ஒரு 14,00,000 ரியால் குடுத்தா, ஈரானிய ரியால் குடுத்தா $1 கிடைக்கும். அப்போ இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. அப்போ வெளிநாட்டில இருந்து டாலர்ல ஏதாவது உணவுப் பொருள்கள் வாங்கணும்னா கூட இவங்களால முடியாத சூழல். ஏன்னா ஏற்கனவே 45 வருஷமா வந்து சாங்ஷன் பண்ணி பிரச்சனையில இருக்கிற ஈரான். அந்த ஈரான் வந்து பெரிய அளவுக்கு அ இஸ்ரேல வென்றிருக்கலாம். அல்லது அமெரிக்கா வந்து கொஞ்சம் பின்வாங்கியிருக்கலாம். இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அ சைனா வரலாம், ரஷ்யா வரலாம். எது வந்தாலும் அந்த ஈரானோட மக்கள் இன்னும் பசியிலயும், பட்டினியிலயும் யாரை எதிர்த்து போராடுறதுன்னு தெரியாம உண்மையிலேயே போராடுறாங்க. அவங்க போராட்டம் வந்து விலைவாசி உயர்வு அத கட்டுப்படுத்துங்க அப்படின்ற போராட்டம் தான். இடையில நிகழ்ந்தது என்னன்னா, ஆ மொசாதோட உளவாளிகள் உள்ள சேர்ந்து அத கலவரமா மாத்துனாங்க. கலவரக்காரர்கள பெரும்பாலும் அடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்ட வந்து 5 நாளைக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் இவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸ்டார்லிங்கை, அதை இப்போ பொருட்களை பூரா எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து அமைதியை நோக்கி திரும்புது. இதிலிருந்து உலக அ அரசியல் அந்த மத்த நாடுகளோட அ இப்போ இதிலிருந்து மிரட்டல்லேருந்து அ அமைதி நோக்கி திரும்புது. ஆனா, மக்கள்ட்ட இருந்து அது அமைதி நோக்கி திரும்புதா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். அடுத்தடுத்து என்ன வருதோ அந்த அப்டேட் குடுப்போம். நன்றி.